மாபேகன் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்கிற இந்தி படம். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ராமா கிரைம் மூவி அந்த கைண்ட் ஆஃப்ல தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் டார்க் காமெடி இருக்கும். படத்தினுடைய ஓப்பனிங்லேயே மாதுரி தீட்சித் ஒரு 2 பியர் பாட்டிலோட வீட்டுக்கு போகிறாங்க. இரவு நேரத்தில் ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடக்கு. மாதுரி தீட்சித்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குப்தாவான ரவி கிருஷ்ணா, சும்மா தானே இருக்கீங்க, வாங்களே சீட்டாடலாம் அப்படின்னு மாதுரி தீட்சித் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண, அதை நம்பி வீட்டுக்குள்ளே வந்ததன் விளைவு தான் இந்த இறப்பு. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய 2 பொண்ணுங்களுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. தீப்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, தருணாவுக்கும் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. தீப்தி கல்யாணமாகி கணவனோட சந்தோஷமாக இல்லாமல் ஐவிஆருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் துணி துவைக்கிறது, சமைக்கிறது இது 2 தவிர வேறு வேலையே கிடையாது. தருணா துர்கா ஒரு சம்பவத்தினால அக்காவுடைய வீட்டுக்கு வந்தவ மாமாவை உஷார் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதையே வேலையாக வச்சுருக்கா. 2 பேரும் அடித்து பிடிச்சி அம்மாவை பார்க்க வராங்க. நடு வீட்டில் பிணம் கிடக்குது. இப்போ அந்த பிணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் ட்விஸ்டே. ஏன்னா கிருஷ்ணா சிங்கோடைய பொண்ணுக்கு அன்னைக்கு இரவு நிச்சயதார்த்தம். ஸோ ஊரே விழா கோலம் பூண்டு இருக்கு. ஸோ பிணத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமே. ஸோ இதே மாதிரியான கதைக்களங்கள் நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப டைரக்டர் ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று கொடுக்குறாரு. எப்பா அவர் சாவில் அடிபட்டதில் மயக்கத்தில் கிடக்கிறாரு. ஸோ இப்போ கட்டை அவுத்து விட்ற வேண்டியது தானே, அவர் வீடு தேடி போயிடுவார், இவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு பார்த்தா இந்த ஊருக்குள்ளாரையே மிகப்பெரிய சூனியக்காரி யார் அப்படின்னா மாதுரி தீட்சித் தான். அவங்களுடைய தோட்டத்துக்கு கீழே ஏகப்பட்ட ஆண்களுடைய பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஊருக்குள்ளார வசைப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 90களில் ஸ்ரீவிலஸில் போட்ட ஒரே பொண்ணு யார் அப்படின்னா இந்த மாதுரி தீட்சித் தான். ஊரே வாய் மேலே விரல் வச்சோம். ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இடைப்பட்ட கேப்பில் முதல் குழந்தையோட கணவரை இறந்து போக அடுத்ததான் இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குது. இது எப்படி அப்படின்னு நமக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும். டைரக்டர் அதுக்கும் ஒரு விடை ஒன்று வச்சுருக்காப்புல. சரி, இந்த குப்தாவை என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அதுக்கும் ஒரு கதை ஒன்று வச்சுருக்காங்க. இவரை அவுத்து விட்டால் நம்ம மாட்டிக்குவோம், இந்த வீடும் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற ட்விஸ்ட்டு. கொடக்காலியில் தூக்கி போட்ட இந்த பணத்தை இந்த பாடியை அப்பப்போ டைம் வச்சு மயக்க மருந்து கொடுக்க இந்த 3 பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாள ஆரம்பிக்கிறாரு டைரக்டர். இந்த பெரிய மகள் அம்மா போலேயே அடக்கம் உடக்கமாக எல்லா வேலைகளும் செய்து அடிமைத்தனமாக இருக்கேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் தருணா துர்கா. ஓடா போ அப்படிங்கிற மாதிரி திருக்குள்ளாரே ஒருத்தனை உஷார் பண்ணி 5 நிமிஷம் ரீலுக்காக லாங் லிப் லாக் பண்ணி ஊரை விட்டு துரத்தப்பட்டு தான் அக்கா வீட்டுக்கு போக அங்கே அக்காவுடைய புருஷனையே உஷார் பண்ணி ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறார். இந்த 3 பெண்களுக்குமான இடைவெளிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜென்ரேஷனை பொறுத்து இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாங்க, ஆனால் இந்த ஊர் மக்கள் எப்படி அவங்கள வசைப்பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ ஃபைனலாக அந்த குப்தாவுக்கு தான் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.